ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வந்து க்ரோத் பண்ணுறதுக்குன்னா ஒரு சூப்பரான டூலை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஒரு டூலு. ஸோ இந்த ஒரு டூலை வந்துட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுத்து வந்துட்டு நீங்கள் இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரீயாகவும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி நம்மளோட சேனலை ஈஸியாகவே ரேங்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றி யாராவது சர்ச் பண்ணுறாங்களா, இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்படி அப்லோட் பண்ணுறதுனால நம்மளோட சேனலுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து வரமாட்டாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது, இல்லை அப்படின்னா அது சம்மந்தமான டேக்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக வந்து வியூஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை மாற்றி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூடியூப் கீவேர்டு டூல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா AHREFS, அதாவது AHREFS.com அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு கூகுள், பிங்க், யூடியூப், அமேசான் சொல்லி 4 ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்டர் கீவேர்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டேட் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஃபைண்ட் கீவேர்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கு எந்தெந்த டேக்ஸ்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, எந்தெந்த டேக்ஸ்க்கெலாம் வந்து அதிக வேல்யூம் இருக்குது, இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டேக்ஸ் பாக்ஸ்லேயும் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஷுவராக உங்களோட சேனல் வந்து ரேங்க் ஆகும். இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இதை மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்டர் கீவேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ நான் ஏதாவது ஒரு டாபிக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ யூடியூப் டிப்ஸ் நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். யூடியூப்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு நம்ம இந்தியாங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி, இல்லைனா ஸ்க்ரோல் பண்ணி இந்தியான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த ஒரு கண்ட்ரியை வந்துட்டு சூஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியான்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ நான் கொடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இப்போ ஃபைண்ட் கீவேர்டுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஃபைண்ட் கீவேர்டுன்னு சொல்லி நான் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு எனக்கு ஐ எம் நாட் அ ரோபோட்டுன்னு சொல்லி வந்துட்டு கேட்கும். ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே வந்துட்டு நிறைய கீவேர்டு வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்துட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கேட்கும். இதில் வந்துட்டு நீங்கள் டிராஃபிக்ஸ் வந்துட்டு எந்தெந்த லைட்லாம் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு கீழே வந்துட்டு கீவேர்டு வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அதாவது இங்கே வால்யூம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 700 பேர் வந்துட்டு தேடுறாங்க. யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 400 பேர் வந்துட்டு தேடுறாங்க மந்த்லி. அதுக்கப்புறம் யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன் ஹிந்தி அப்படிங்கிறதையும் தேடுறாங்க. யூடியூப் டிப்ஸ் தெலுங்கு, யூடியூப் டிப்ஸ் இன் ஹிந்தி, இந்த மாதிரியான கீவேர்டுகளை போட்டு நிறைய பேர் வந்துட்டு தேடுறாங்க. ஸோ உங்கள் வீடியோக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான டேக்ஸ்களை வந்துட்டு உங்களோட சேனலோட கீவேர்ட்லேயும் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள், உங்களோட வீடியோஸ்லேயும் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஆட் பண்ணுறது மூலமாக உங்களோட சேனல் வேகமாக வந்து க்ரோ ஆகும். சிமிலர் டேக்ஸு, அதுக்கப்புறமா வீடியோவுக்கு காமனான உள்ள டேக்ஸ்னு சொல்லியிருக்கும். சிமிலர் டேக்ஸ் எல்லாமே உங்களோட சேனல் கீவேர்ட்லேயும் வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது யூடியூப் டிப்ஸுங்கிறது நான் வந்துட்டு இப்போ நான் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால யூடியூப் டிப்ஸ் கேட்டகரி தான் என்னோடய சேனலு. ஸோ அதனால் நான் யூடியூப் டிப்ஸ்னு போட்டேன் அப்படின்னா இதையும் வந்து நான் என்னோட சேனல் கேட்டகரியில் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம், கீவேர்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் ஹெல்த் டிப்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கீவேர்டு வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்துட்டு உங்களோட சேனலுக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டேக்ஸ் பாக்ஸ்லையும் இந்த ஒரு டேக்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட சேனல் வேகமாக வந்து க்ரோ ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்போ நான் லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.